நான் உனக்கும் சேர்த்து க்ரீன் டீ ஆர்டர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாச்சும் வேணுமா? யா க்ரீன் டீ இஸ் குட். நான் தேவைப்பட்டா நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். So good to see you. Thanks for making time to meet me. நான் வேணா போயிடுவேன் மேரு. Why so formal? No, I mean it. Okay. இவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிற ஐ மீன் are you on work or something? Less than 2 hours, Adi. My flight to Bangalore is at 7. I'm going to a yoga retreat there. Yoga retreat? So that's the secret of how you're looking. ஆனால் இங்கே உன்னை பார்க்க மட்டும்தான் வந்திருக்கேன். That's sweet. It's so good to see you too, Miru. ஒன்றும் இல்லை, நோ அஜெண்டா அட் ஆல். ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு 2 மணி நேரம் பேசணும்னு தோணுச்சு. ஸோ நிறைய பேச போகிறேன். புட் அப் வித் மீ. அதான் இவ்வளோ வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். That's easy actually. Yeah. All good? Yeah, all good. In fact, one of the best phases of my life. How is your wife, Priya, kids? எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் busy. Days are just flying. Time's just flying. ஒரு ஸ்டாப் இல்லை ஒரு ஸ்டாண்ட்ஸ்டில் தேவைப்படுதுன்னு இன்னைக்கால தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னும் ஒரு ஃபேமிலி டைம் டுகெதர், ஒரு பாண்டிங் எல்லாருக்கும் தேவை. நடக்கும். Not for me, Adi. Actually, அதான் ரொம்ப இருந்துச்சு. கொஞ்சம் தனியாக இருக்கணும். மீ டைம் ரொம்ப தேவைப்பட்டது. அதான் கிளம்பி வந்துட்டேன். கிட்ஸ் ஆர் ஃபைன். அவங்க அப்பாவோட இருக்காங்க. நான் திரும்பி போனதுக்கப்புறம் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். யா, நாங்கள் 2 பேரும் இப்போ ஒன்றா இல்லை ஆதி. ஐ மீன், நானும் என் ஹஸ்பண்டும். ஏன்னு கேட்காத, எனக்கே தெரியல. திடீர்னு ஒரு நாள் 2 பேருக்குமே இது ஒர்க் அவுட் ஆகலைன்னு தோணுச்சு. பேசணும், முடிவு பண்ணோம். அண்ட் ஹி லெஃப்ட். ஒரு 8 months ஆயிடுச்சு. குழந்தைங்களை பார்க்க அப்பப்போ வருவான். இஸ் அ குட் ஃபாதர். ஸோ தட்ஸ் ஹஸ் பீன் டேக்கன் கேர் ஆஃப். அவ்வளோதான். I'm so sorry to hear that, Miru. No, don't be. It's fine. I'm good. நல்லா தான் இருந்தது. பட் அப்படியே போயிடுச்சு. அந்த டைமில் நானும் பெருசாக யோசிக்கல. ஐ மீன், கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டப்போ. சர்ப்ரைசிங் தான், கன்சிடரிங் த கைண்ட் ஆஃப் woman I was and still am. Yeah. ராங் சாய்ஸ்னு கூட சொல்ல மாட்டேன். அப்படி பார்த்தா அவனுக்கு நானும் ராங் சாய்ஸ் தான். இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னப்போ அவனும் பெருசாக யோசிக்கல. நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியில்லை. பட் அதனால டைம் வேஸ்ட்னு கூட சொல்ல மாட்டேன். என் குழந்தைங்க தான் எனக்கு எல்லாமே. ஐ கான்ட் திங்க் ஆஃப் அ லைஃப் வித்வுட் தெம். ஸோ இட்ஸ் ஆல் குட். அண்ட் ஐ லுக் பேக் அண்ட் கனெக்ட் த டாட்ஸ். எப்படி சுற்றி பார்த்தாலும். I'll serve you some tea. Sure. That's good. Thanks. I'm sorry, நான் உன்னை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். Can I? Yeah. நம்ம காலேஜ் படிக்கும் போது நீ சுமங்கலாவை தானே லவ் பண்ண. அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த. இங்கே மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் அது முடிஞ்சு போய் பிரியாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சுமங்கலாவோட இருந்த அந்த 6 வருஷம் டைம் வேஸ்ட்னு என்னைக்காவது நினச்சிருக்கியா? No. எனக்கு அது டைம் வேஸ்ட் ஆனா. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணது, நீ அவளை 6 வருஷம் லவ் பண்ணது, இல்லை நான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்த அந்த 3 வருஷம் நீ அவளை லவ் பண்ணது டைம் வேஸ்ட் ஆதி எனக்கு. நீ சுமங்கலா அவளை லவ் பண்ணுற, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நினச்சி தான் நான் ஒன்று
ஆதி, ரொம்ப நாளாக என் மனசில் ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. அதை சொல்லாமலே இருந்துட்டேன். அது தப்புன்னு தோணுது. நான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அதை சொன்னாதான் கரெக்டாக இருக்கும். சொல்லிட்டா வேற நிறைய விஷயங்களை என்னால் பண்ண முடியும்னு தோணுது. வேற நிறைய விஷயங்கள் எனக்கு நடக்கும்னு தோணுது. எனக்கு நான் மட்டும் இருக்கிற விஷயங்கள் I'll be ஃப்ரீன்னு தோணுது. அதை சொல்லதான் நான் இங்கே வந்தேன். வேற அஜெண்டா எதுவும் இல்லைன்னு சொன்னது போய் சாரி. எவ்வளோ கிளியராக அதை சொல்ல முடியும்னு தெரியல. நீனு வந்தாலே my வேர்ட்ஸ்லாம் கெட் jumbled up. ஸோ ஒரு லெட்டராக எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீ லெட்டர் கிங்ல நீ. ஆதி, இது நான் உன்கிட்ட சொல்ல வந்தது. என் முன்னாடியே படிக்கணும். படிச்சுட்டு நீ எதுவும் சொல்ல வேணாம், எதுவும் செய்ய வேணாம். அன்னைக்கு உன் சித்தி வீட்டில் சொன்னல வேற எந்த எண்ணமும் இல்லைன்னு, அதே தான். அது உண்மைனா இதுவும் உண்மை. இங்கேயே படிச்சுட்டு என் முன்னாடியே கிழிச்சு போட்டு நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். உன்னை ஃபஸ்ட்டு பார்த்த நாள் ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட் இயரில் நீ ஒரு முரடன் நினச்சேன். 3 வாரம் கழித்து நீ பேசுறதை கேட்டப்போ ஒரு முரடனுக்கு இவ்வளோ அழகான சாஃப்டான ஒரு குரலான்னு யோசித்தேன். ஆனால் முரடன்னு தோணுப்பவே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லவ் தான் எனக்கு நிச்சயமாக தெரியும். உனக்கு அப்போ மெட்ராஸில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு பேசிக்கிட்டாங்க. யூஸ்வலாக ஒரு பந்தாவுக்காக எல்லாரும் சொல்கிறதானே தோணுச்சு. மெட்ராஸில் இருந்து வந்த பையன் வேறு. ஆனால் கன்ஃபர்மேஷன் மேலே கன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருந்தது. நீ அவளை உருகி உருகி லவ் பண்ணுறேன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதனாலேயே நீ வேண்டாம், உன்னை பற்றி நினைக்கிறதே மறந்துடணும், உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு 1 இயர் போயிடுச்சு. ஆனால் செகண்ட் இயரில் உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியல, பழகாமல் இருக்க முடியல. நீ பாடினதை வேற கேட்டேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். லவ் அந்த ஃபீலிங் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு ட்ரை பண்ணேன். உன் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். லைக் யூ பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் யூ பிகேம் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். என் கூட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட நீ தான் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம் தான் வாழ்ந்துட்டேன். நல்லா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் உன் சித்தி வீட்டுக்கு நான் வர சொல்லி என்னை கிஸ் பண்ண. கடைசியில் நல்லா போயிட்டு இருந்த லைஃபோட கடைசியில் அங்கே ஒரு 100 நான் உடஞ்சேன். ஆனால் ஒவ்வொரு நானும் நீ வேணும், என்னை இன்னும் கிஸ் பண்ணு, என்னை லவ் பண்ணு, என்னை ஏற்றுக்கோன்னு கத்துச்சு. ஆனால் உனக்கு கேட்கல, உனக்கு தெரியல. சுமங்களா உன் வாழ்க்கையில் இருக்கா இல்லைன்னு வேற உன்கிட்ட கேட்டேன். அப்போதான் தேங்க்ஸ் சொல்லணும்னு மட்டும்தான். அம்மா மேலே சத்தியமாக வேற எந்த எண்ணமும் இல்லைன்னு வேற சொன்னேன். தப்பான எண்ணம் என் மனசில் மட்டும்தான் என்னையே திட்டி அன்னைக்கு நைட் என் அப்பா திடீர்னு கல்யாணத்தை பற்றி பேசினப்போ சரின்னு சொல்லிட்டேன். 1 இயர் கழிச்சு என் கல்யாணத்தில் ஒன்று பார்த்தேன். பேச முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. உன் வைஃப் பேர் சுமங்களா இல்லை பிரியான்னு சொன்னாங்க. அடப்பாவின்னு தோணுச்சு. அவ்வளோதான். இப்போ தயவு செஞ்சு இந்த லெட்டரை எதையும் பேசாமல் கிழிச்சிடு. உண்மையிலேயே இப்போ எதுவும் பேச வேண்டாம். நான் கிளம்புறேன். மறுபடியும் இந்த வாழ்க்கையில் சந்திப்போம். இதே மாதிரி இருப்போம். அடுத்த வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தால் அதுலேயும் முதல்ல என் ஃப்ரெண்டாகவே வா. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். Yeah. எனக்கு இன்னும் நிறையா டைம் இருக்குது. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கிளம்புவேன். நீ பிஸியாக இருந்தானா கிளம்பலாம். நோ வரிஸ். பிரபாகர் சொல்லிக்கிட்டே இருப்பான், a man and a woman can never be just friends மச்சான் அப்படின்னு. ஒரு 3 வாரம் மொழி கூட சொன்னான். இனிமேல் அவன்ட்டு நான் ஆர்கியூ பண்ண முடியாது, சண்டை போட முடியாது. ஏன்னா அவன் தியரிக்கு ப்ரூஃபே பிரியாவும் நானும், இப்போது நீயும் நானும். நோ, அவன் சொல்கிறது தான் தப்பு. we've been friends ஆதி. only friends. always forever ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம். ஒரு வகையில் பார்த்தா அதான் உண்மை. பட் ஐ can't tear this letter. சரி, என்கிட்டயே கொடுத்துறேன், நானே கிழிச்சிடுறேன். நீ எனக்கு எழுதின லெட்டர், நீ எனக்கு எழுதின ஃபர்ஸ்ட் லெட்டர், இட் வில் பி சேஃப் வித் மீ. அழகான பேப்பர் கூட. ஐ can't tear this, sorry. நோ ஆதி,
யாராவது பார்த்துருவாங்கன்ற பயத்துலலாம் சொல்லலை. நான் உன்கிட்ட எதுவும் சொல்லலை. இந்த லெட்டர் உன் கையில் இல்லை, அவ்வளோதான். This conversation, this meeting, this letter doesn't exist. நானும் நீயும் மட்டும்தான் இருக்கும். And our friendship. It was beautiful. It is. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல தரு. அதான் சொன்னேன்ல, நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. அதான் விஷயமே. சீரியஸ்லி நான் எது சொன்னாலும் உனக்கு பிலிட்டில் பண்ணுறேன். ஏன் இது மாதிரி சொல்லுன்னு கேட்குறேன். நீ சொல்லி